கரெக்டாக சொல்லணும்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாட்சை நான் ஃபைனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வாட்சில் ஸ்னாப்பும் அது இல்லாமல் பேட்டரியும் போனதுனால தான் புது வாட்ச் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ஃபயர் போல்ட். இதில் வந்து ஆக்சுவலாக 3 இயர்ஸாக நல்லா தான் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போது என்னோடய பழைய வாட்சை ரீஸ்டோரேஷன் தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். I'm a watch mechanic. இது எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். எப்பயும் போல் நம்மளோட வாட்சை நம்மளோட டூலை வச்சு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் முன்னாடி வேலை செய்யாமல் இருக்கும்போதே நான் இதை ஓப்பன் பண்ணி பேட்ரி எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு பேட்ரி கிடச்சதில்லை. இன்றைக்கி ஆனால் நம்ம பேட்ரி போய் வாங்கிட்டு வர போகிறோம். நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தேடிக்கிட்டு இருந்த பேட்ரி ஒரு வழியாக எனக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. இதை போட்டு தான் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். ஆன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே ஆனாச்சு. 3 இயர்ஸ் முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வாட்ச் இது தான். சரி, ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ஸ்க்ரூவாக போட்டு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஸ்டாப் நல்லா இருந்து இன்னொரு பக்கம் ஸ்டாப் கட்டாக இருந்தது. ஸோ நம்ம அந்த ஒரு சைஸ் ஸ்டாப்பை போட்டுட்டு இன்னொரு சைஸ் ஸ்டாப்பை ஃபெவிக்விக் ஊற்றி நல்லா க்ளூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபெவிக்விக் நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே தான் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருந்தது. எவ்வளவு மண்டகடா!